Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம instant fruit cake எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 கப் அளவுக்கு திராட்சை, 1 கப் அளவுக்கு dried candied cherries, 1/4 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம், 1/4 கப் அளவுக்கு dried அத்திப்பழம், 1/2 கப் அளவுக்கு சாப் பண்ண வால்நட்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜெஸ்ட், அதாவது எலுமிச்சம்பழத்தோட தோலை துருவி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜெஸ்ட், அதாவது ஆரஞ்சோட தோலை துருவி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா குக் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இதை நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ளஃபி ஆற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு சுகர், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இதை மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா சமமாக பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோல்டன் சிரப் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கோல்டன் சிரப் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இது கூட வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு இன்ஸ்டன்ட் ஃப்ரூட் கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. ஒரு லோ பேனில் பட்டர் பேப்பர் லைன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம பேட்டரை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இது ஒரு 50 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் ஃப்ரூட் கேக் வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விட்டுடலாம். ரொம்ப ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ஃப்ரூட் கேக் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.